ஹலோ நண்பா, WWE SummerSlamல சிஎம் பங்க் வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்சை அஃபிஷியல் ஆக்கிட்டாங்க. சாமி ஜெயினை 9 நாள்ல சாம்பியன்ஷிப் தோக்க வச்ச காரணமே SummerSlamல கோடி வர்சஸ் பங்க் மேட்ச்காக தான். ஏன்னா WWE இந்த SummerSlamமை WrestleMania விட பெருசாகணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே கோடி சாம்பியனா இருந்தப்போ பங்க் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இந்த மேட்சை டீஸ் பண்ணியிருப்பாங்க, எப்போ வேணா நடக்கலான்னு. இப்போ பங்க் சாம்பியன் ஆயிட்டாரு, கோடி கண்டெண்டரா வந்திருக்காரு. கோடி ஒன்னா சாம்பியன் இல்லாட்டி சாம்பியன்ஷிப் கண்டெண்டரா மட்டும்தான் இருப்பாரு போல. WWE கோடி ஏன் இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும்னு எனக்கு புரியல. இன்னொரு ஃபண்ணுமே இருக்கு. கோடி வர்சஸ் சாமி ஜெயின் ரீமேட்ச்ல கோடி வெளியே எடுத்த காரணமே கோடி உடனே திரும்ப சாம்பியன் பண்ணிட்டா ஃபேன்ஸ் வந்துட்டு கோடி மேல இன்னும் வன்மத்தை காட்டிடுவாங்கன்ட்டு தான் ரா சிக்காகோவில் நடக்குது. அதனால பங்க் ரிட்டர்ன் கொண்டு வர வச்சு ஜெயிக்க வச்சிடலாம், கண்டிப்பா ஃபேன்ஸ் அவருக்கு சியர் தான் பண்ணுவாங்கன்ட்டு சரியான பிளானை போட்டு தான் பங்க சாம்பியன் ஆக்கியிருக்காங்க. இப்போல்லாம் WWE பெருசாக ஸ்டோரி லைன்லேயே ஃபோக்கஸ் பண்றதில்ல. அதுக்கு ரீசன் சொல்றேன் பாருங்க. கோடியை வந்து கந்தர் அட்டாக் பண்ணனாலதான் கோடினால சாமி ஜெயின் கூட ரெஸ்லே பண்ண முடியல. இன்னொரு பக்கம் சாமி பங்க் மேல சம கடுப்புல இருக்காரு சாம்பியன்ஷிப் தோத்தனால. அப்படி பாக்குறப்ப கோடி வர்சஸ் கந்தர், பங்க் வர்சஸ் சாமி ஜெயின் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடந்திருக்கணும் ஸ்டோரி லைன் படி. ஆனா WWE பிக் மேட்சஸ் தான் SummerSlamல புக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா ரோமன் வர்சஸ் ராலன்ஸ், பங்க் வர்சஸ் கோடி மேட்ச் வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க. WWE அப்படியே இன்னொரு மேட்ச்மே இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே நைட்ஸ் மெயின் eventல ஒரு டாக் டீம் மேட்ச். கோடியும் பங்க் ஒரு டீம், கந்தரும் சாமி ஜெயினும் இன்னொரு டீம்ல இருக்காங்க. கந்தர் சாமியெல்லாம் ஒரே டீம்ல எப்படி ரெசல் பண்ண போறாங்களோ, அவங்களுக்கே பகை இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், சாமி ஜெயினை WWE ஆசை காட்டி மாக்கானாக்கிட்டாங்க. கோடி வர்சஸ் பங்க் பிக் மேட்ச், அதனாலதான் ஃபேன்ஸ் பெருசா கண்டுக்கல. அடிக்கணும்னு நினைச்சா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண அத்தனை மைனஸுமே சொல்லி அந்த மேட்சையே அடிக்க முடியும். WWEல ரோமன், கோடி, பங்க் இவங்க 3 பேர் தான் பெரிய ஸ்டார்ஸ். இவங்களை சுத்தி தான் மற்ற ரெஸ்லர்ஸை WWE யூஸ் பண்ண போறாங்க. கோடி பங்க் AEW போயிட்டு WWE பத்தி அப்படி வாய் பேசுவாங்க. இப்போ கொஞ்சம் வருஷம் கழிச்சு பாருங்க, அவங்க தான் WWE சாம்பியன்ஷிப் வந்து ரெசல் பண்ண போறாங்க. நினைச்சு பார்த்தாலே செம சிரிப்பா இருக்கு. இதுல ஃபேன்ஸ் தான் முட்டாளா இருக்கும். ஏன்னா AEWல வாங்கின காசுக்கு கோடியும் பங்கும் அங்க ஒரு மாதிரி பேசுனாங்க, இப்ப WWEல வாங்குற காசுக்கு இங்க ஒரு மாதிரியும் பேசுறாங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கு பொழப்பு ஓடிடுச்சு. நல்லா பிசினஸ் பண்றாங்க AEWவும் WWEயும். இப்ப பேசுனது கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக்கா தெரியும், ஆனா இது உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. கோடி வர்சஸ் பங்க் மேட்ச்ல யார் ஜெயிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் WWE ஃபேன்ஸ்க்காக ஆரம்பிச்ச புது சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரா வீடியோஸ் வரும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.